கும்பம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பல நாளாக இந்த நகையை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களின் வீட்டிற்குள் மறுபடியும் அதே நகை வரப்போகுது. நீங்கள் அடகு வைத்த நகையை மிகப்பெரிய அளவில் பல கஷ்டங்களை தாண்டி மீட்டு எடுக்க போறீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். இறை நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. அதாவது கும்பம்னாலே துன்பம் தான் அப்படின்னு தான் உங்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்குமே போயிட்டு இருக்கு. தயவு செய்து சிறிய விஷயம் உங்களுக்கு நல்ல விதமாக நடந்தாலும் அந்த நன்மையை மிகப்பெரிய அளவில் மனதளவில் மட்டுமே கொண்டாடுங்க. அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஆடம்பரத்தை வெளியே காட்டிக்கிட்டா கூட 1000 கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் உங்கள் மீது வந்து விழும். அதனால் தயவு செய்து வாழ்க்கையில் எந்த வெற்றியை நீங்கள் அடைந்தாலும் அந்த வெற்றியை பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டாடுவதை நிறுத்துங்கள். மிகப்பெரிய அளவில் நீங்கள் மீட்டு எடுத்துக்கொண்டு வந்த நகையை உடனுக்குடனே அணிவதை தயவு செய்து நிறுத்துங்க. கஷ்டப்பட்டு பலவிதமான சோதனைகளையும் அனுபவித்து இந்த நகையை இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அந்த நகையை உங்களின் பூஜை அறையில் 2 மணி நேரம் வையுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட நான் மீண்டும் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க போவதில்லை அப்படின்னு உறுதியாக சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக பலமாக இருக்கும். உங்களுடைய சொல் தான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பலமே. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நிச்சயமாக கஷ்டங்கள் உங்கள் கூடவே தான் இருக்கும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் தெய்வத்துக்கிட்ட நான் இனியும் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க போவதில்லை. அதனால் இந்த நகையை இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷ்டத்துக்காக தான் நான் கொண்டு போய் அடகு கடையில் வச்சேன். அதே நிலை எனக்கு நிச்சயமாக இனி வராது. அதனால் இந்த நகையை நான் என்னுடனேயே தான் வைத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. இந்த நகையை நான் என்னுடனே தான் வைத்து கொள்ள போகிறேன். மிகப்பெரிய அளவில் அந்த நகை உங்களுடனேயே நிச்சயமாக இருக்கும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றியை எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொண்டாடுவீங்க. ஏன்னா அவ்வளவு வலியையும் வேதனைகளையும் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருக்கீங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் மறையப்போகுது. பலவிதமான வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது. இத்தனை நாளாக நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு மிகப்பெரிய விலை கிடைக்க போகுது. கும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக துன்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. உங்களை பார்த்து ஏளனமாக பேசிய அத்தனை வாய்க்கும் மிகப்பெரிய பூட்டு வரப்போகுது. அதனால் உங்களை கீழ்த்தனமாகவும் ஏளனமாகவும் பேசியவர்களை நினைத்து நினைத்து நீங்கள் வருந்துவதை தயவு செய்து நிறுத்தணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல ரொம்பவே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நகை வாங்குவதை தயவு செய்து யாரிடனும் சொல்லாமல் இருங்க. நகை வாங்க போவதை யாருக்கிட்டேயுமே தெரிவிச்சிக்காமல் இருங்க. உங்களின் வாயே தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. காரணம் என்னென்னா நீங்கள் வளரவே கூடாது அப்படின்னு நினைப்பவர்களுக்கு நடுவில் தான் நீங்கள் தினமும் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டும் இருக்கிறீங்க. அதனால தான் ஜான் ஏறுனா முழம் சறுக்குது. மிகப்பெரிய அளவில் செவ்வாய் பெயர்ச்சியால் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது. வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களால் உங்களின் குடும்பம் சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். தினமும் காலையில் எழுந்து ஆதவனை பார்த்து நான் இனியும் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கப் போவதில்லை, நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே
வாழ்க்கையில் வெற்றியில்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நாளை தினம் தினம் ஆரம்பியுங்க. அந்த ஆதவனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களின் உடல் சரீரத்தின் மீது படணும். காரணம் என்னன்னா, பலவிதமான பொறாமைகளுக்கும் கண் திருஷ்டிகளுக்கும் கும்பம் ஆளாகி இருக்கு. அப்பேற்பட்ட இருள் உங்களை விட்டு விலக வேண்டுமெனில் ஒளி பொருந்திய ஒளி மிகுந்த அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களின் கண்களில் கருவிழிகளுக்குள் நிச்சயமாக பட வேண்டும். அதனால தினமும் காலை எழுந்ததுமே ஒரு 5 நிமிடம் சூரியனை பார்த்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே சொல்லுங்க. மிகப்பெரிய அளவில் அத்தனை கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு மேலே மிகப்பெரிய ஒரு வழியில் நடக்க போகிறீங்க. அதாவது இத்தனை நாளாக அந்த வழியை நோக்கி மட்டுமே தான் சென்றீர்கள். ஆனால் அதற்கு பல தடைகள் இருந்து கொண்டே இருந்தது. அத்தனை தடைகளுமே விலகி உங்களின் பாதையில் எந்த விதமான இடையூறுமே இல்லாத ஒரு நிலை வெகு விரைவில் வரப்போகுது. அதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கான அடிதான். சந்தோஷமாக முன்னேறி செல்லுங்கள். அடகு வைத்த நகை வீட்டிற்குள்ள வரப்போகுது. நீங்க வாங்க வேண்டும் என்று நினைத்த நகையை இந்த மாதம் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும். மிகப்பெரிய அளவில் பெற்றோர்களை முதுகில் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா, அவர்கள் உங்களை மதிக்கப் போகின்றார்கள். அதாவது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையே தாங்கினாலும் சின்ன மரியாதை கூட உங்களுக்கு இல்லாத ஒரு நிலைதான். அந்த குடும்பம் இனி உங்களை மதிக்கும். மிகப்பெரிய அளவில் உங்களின் பேச்சை சபையில் கேட்பார்கள். உங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். இனி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வார்கள். மிகப்பெரிய அளவில் கும்பத்திற்கு மரியாதை உயரப்போகுது. அதாவது சொல்லவே மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. வேலை முடிந்ததும் உங்களை தூக்கி வீதியில் வீசியவர்கள் அத்தனை பேருமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு. மிகப்பெரிய அளவில் கும்பம் கடனிலிருந்து மீண்டு எழப்போகுது. இனியும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறை செய்யாமல் இருந்தாலே போதும். அதாவது உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்லை, மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட போவதில்லை அப்படின்றத மட்டுமே நம்புங்க. மிகப்பெரிய உயரத்தை சென்று உங்களால் அடைய முடியும். கும்பம் ஜெயிக்க பிறந்த ராசி. இன்னைக்கு வேணா தோற்கும் நிலையில் இருக்கலாம். உங்களை பார்த்து உற்றார் உறவினர்களும் ஏன் இரத்த பந்தமே சிரிக்கலாம். மிகப்பெரிய அளவில் அத்தனை வாய்க்குமே பூட்டு வரப்போகுது. வேலையை இழந்து சுயமரியாதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் மிகப்பெரிய வேலையில் திரும்ப சென்று அமரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்தாச்சு. சந்தோஷமாக இருங்க. நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். இனி உங்களுடைய வாழ்க்கையில் நகை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் எவரிடமும் சொல்லாமல் இருங்க. கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.